ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக புளி சாதம் பொடி வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் ஆல் இன் ஒன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் நம்மளோடது. புளி வந்துட்டு நார்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன், வெள்ளை எள்ளு. எள்ளு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மட்டும் ஒரு ட்ரை பேனில் சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் குயிக்காக நம்ம போட்ட உடனே அந்த சூட்டுலேயே பொரிஞ்சு வந்துடும். மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் அந்த எள்ளெல்லாம் இதுவுமே பொரிஞ்ச உடனே நம்ம அந்த புளியும் போட்டுட்டு, புளி சும்மா கொஞ்சம் ட்ரையாக ஒரு 2 மினிட்ஸ் அதில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்துக்கூடையுமே நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சுட்டு, ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் அந்த பொடியெலாம் காமிச்சேன் இல்லையா, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ஆல் இன் ஒன் மிளகாய்த்தூள். நான் எப்போவுமே நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுவேன். வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இருக்கிற டேஸ்ட்டை விட இது போட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே எல்லாத்தையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் நிறுத்தி நிறுத்தி அரைச்சிக்கோங்க. ஏன்னா புளி இருக்கிறதுனால நீங்கள் சூடாக ஸ்பீடாக அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி டஸ்ட்டு மாதிரி கிடைக்காது உங்களுக்கு. ஒரு மாதிரி திரு திருன்னு ஆகிடும் அது. பல்ஸ் மோடில் விட்டு விட்டு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அரைச்சிங்க அப்படின்னா ஒரு மந்த்துக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இன்றைக்கி நான் இந்த ரெடி பண்ணியிருக்க பொடி உங்களுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு 250 ml ரைஸு அளவுக்கு உங்களுக்கு சாதம் கலர முடியும். நீங்கள் இதே மல்டிபிள்ஸில் நீங்கள் நிறைய ஒரு மந்த்துக்கு தேவையான பொடி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடித்து உதிரியாக வடித்து வச்சுருக்கிற ரைஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியும் அதில் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி புளி சாதம் ரெடி பண்ணும்போது நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தாளித்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கோயிலெலாம் கொடுக்குற மாதிரி கலர்ஃபுல்லாக. தேங்க்யூ.